ஹாய்! ரைட் ஹேண்ட் யூசர்ஸான நமக்கு இந்த நோட் புக்ஸ்ல எழுதுறது ரொம்ப ஈஸியான விஷயம். ஏன்னா, நம்மட்ட லெஃப்ட் ஹேண்ட்ல எப்பவுமே இந்த பேஜ அவங்களால ஹோல்டு பண்ணிக்க முடியும். இதே ஒரு லெஃப்ட் ஹேண்ட் யூசர்ஸா இருந்தாங்க, இத யூஸ் பண்றது ரொம்ப சிரமம். ஏன்னா, அவங்களால இந்த பேஜ ஹோல்டே பண்ண முடியாது. அவங்களால இப்படி பண்ண முடியாது. இல்ல கைய இந்த மாரி எடுத்துட்டு வந்தெல்லாம் அவங்களால ஹோல்டு பண்ணிட்டு எழுத முடியாது. ஸோ, அவங்களுக்கு ஒரு சூப்பர்பான சொல்யூஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஸ்பைரல் பைண்டிங் நோட்ஸ் தான். ஸ்பைரல் பைண்டிங் நோட்ஸ்ல ஒரு பெரிய அட்வான்டேஜ் இருக்கு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களால இந்த பேஜஸ 360 டிகிரி ஃபிளிப் பண்ணி அழகா வச்சு எழுத முடியும். லெஃப்ட் ஹேண்ட் யூசர்ஸ்க்கு பேஜ ஹோல்டு பண்ற கஷ்டம் இதுல இருக்கவே இருக்காது. ஸோ லெஃப்ட் ஹேண்ட் யூசர்ஸ்க்கு ஸ்பைரல் பைண்டிங் நோட்ஸ் எப்பவுமே ரொம்ப நல்ல சாய்ஸ். இப்போ ஸ்டெல்லார்ல இருந்து இந்த மாதிரியான ஒரு சூப்பர்பான ஸ்பைரல் நோட்ஸ் போட்டிருக்காங்க. இதோட அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு பிளாஸ்டிக் கவர்ட் நோட்டு. ஸோ வாட்டர் ப்ரூஃப் தண்ணியே ஊத்துனாலும் உங்களுக்கு ஒண்ணுமே ஆகாது. இதோட பேப்பர் குவாலிட்டி பார்த்தீங்கன்னா 64 ஜிஎஸ்எம் குடுத்திருக்காங்க. ஒன் ஆஃப் தி ஃபைனஸ்ட் இன் ரெகுலர் நோட் புக்ஸ். ஸோ உங்களுக்கு ப்ளீடிங் ப்ராப்ளமோ, பின்னாடி ஸ்மெட்ஜ் ஆகுற ப்ராப்ளமோ எதுவுமே இருக்காது. அதே சமயத்துல இங்க இந்த ஸ்பைரல் பைண்டிங் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு மெட்டல் ரிங்ஸ் குடுத்திருக்கிறதுனால உங்களுக்கு அவ்வளோ சீக்கிரம் ஓன் அவுட் ஆகாது. நீங்க 360 டிகிரி இதுல பிரிச்சா கூட உங்களுக்கு இது எதுவுமே ஆகாது. அதே சமயத்துல இந்த எண்ட் இருக்கு இல்லையா? யூசுவல் ஸ்பைரல் பைண்டிங் நோட்ல பார்த்தீங்கன்னா, இந்த எண்ட் அப்படியே வெளிய நீட்டிட்டு நிக்கும். அதுவே அந்த பேஜ கிழிச்சிரும். இதுல இந்த 2 எண்டுமே பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு லாக் பண்ணியிருக்கிறதுனால உங்களுக்கு பேஜ கிழிக்கவே கிழிக்காது. இந்த நோட் உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, நீங்க எப்ப வேணாலும் பென் அண்ட் பேப்பருக்கு வரலாம். அதே சமயத்துல உங்க வீடு தேடி வரணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, கீழ இருக்க வாட்ஸ்அப் நம்பர்ல எங்கள ரீச் அவுட் பண்ணுங்க. உங்க வீடு தேடி எங்களால அனுப்பிச்சு வைக்க முடியும்.